கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்திலே நிருபங்களை கொண்டு அவன் விரித்து வாசித்து விண்ணப்பம் பண்ணுகிறான். அந்த நாட்கள்ல அசரிய ராஜா அந்த பக்கத்திலுடைய எல்லா தேசத்தையும் பிடித்து விட்டான். இந்த தேசத்தையும் பிடிக்கணும், எனக்கு கப்பம் கட்டு, என் கூட உடம்படிக்கை பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுடைய சாணாபடிகளை அனுப்பி அவன் என்ன பண்ணுகிறான் சொல்லுகிறான். ஆனா எசேக்கியா ராஜா தேவனுடைய பிள்ளை அல்லவா, அவன் என்ன பண்ணுகிறான், அவன் கட்டமானி அசிரிய ராஜா கெட்ட வார்த்தை சொல்லி நிருபங்களை கொடுத்து அனுப்பிவிட்டான். எனக்கு நீ அடிபணி என்று சொல்லி அந்த நிருபங்களை எல்லாம் தேவ ஆலயத்திலே கொண்டு போய் விரித்து அவன் ஜெபம் அணுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைக, நீ மனுஷன்கிட்ட போராடக்கூடாது. என்ன தேவ பிள்ளையே, எந்த சட்டத்திட்டம் வந்தாலும் சரி, உனக்கு விரோதமா எந்த ராஜ்யம் எழுப்பினாலும் சரி, நீ தேவனுடைய பாதத்துல இறங்கணும், தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து உட்காரணும். அவன் என்ன பண்ணுகிறான், தேவனுடைய ஆலயத்தில் அந்த நிருபங்களை வாசித்து கண்ணீர் வடித்தான். என்ன நடந்தது? அதே 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பி 180,000 பேரை ஆண்டவர் சங்கரித்தார். தேவப்பிள்ளைக்கு நீ கடந்து போக வேண்டிய இடம் தேவாலயம். தேவ சமூகத்தில் நடந்து நீ போராட வேண்டும். உனக்கு விரோதமாக, உன் மக்களுக்கு விரோதமாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், எழும்புகிறார்களா? எந்த ராஜ்யம் எழும்பினாலும் சரி, அந்த நிருபத்தை, அந்த என்ன நிருபம், என்ன சட்டங்கள் கொண்டு வர்றார்களோ அதை தேவ சமூகத்துல நீ விரித்து நீ கதறும் பொழுது தேவன் ஒரு தூதனை அனுப்பி 180,000 பேரை சந்தரித்தார் என்றால் அதே தேவன் இன்னைக்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ தேவாலயத்துல ஒப்புக்கொடு. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, அப்பா, எசேக்கியா ராஜா தேவாலயத்துல விரித்து கண்ணீர் வடித்தான். அவன் கண்ணீர் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு அதிசயங்களை செய்தது போல இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு தேவாலயத்துல கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளை மேல் நம்முடைய கரம் தங்கி இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். God bless you.